வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மார்ச் 5 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. ஏற்கனவே இலங்கை வந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதியை நோக்கி விலகி அரபிக்கடலுக்கு தெற்கு புறமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் பகுதியில். இதனிடையே உயரழுத்தம் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி ஆக்கிரமித்து விட்டது. முழுமையாக ஆக்கிரமித்து விட்டது எனலாம். ஆக இந்த ஆக்கிரமிப்பு என்பது வரக்கூடிய 8ஆம் தேதி வரை நீடிக்கும். ஏற்கனவே நாம் அறிவித்திருக்கிறோம். உயரழுத்தம் 8ஆம் தேதி வரை நீடித்து, அதுவும் அப்பப்போ கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆக்சிலேஷன் இருக்கும். சில நேரங்கள்ல வடக்கிலிருந்து குளிர்காற்றை கொண்டு வந்து ஏற்றும், சில நேரங்கள்ல வடகிழக்கிலிருந்து மிதமான குளிர்காற்றை கொண்டு வந்து ஏற்றும், சில நேரங்கள்ல அது இரண்டும் கலந்த காற்றை கொண்டு வந்து ஏற்றும், சில நேரங்கள்ல விலகி நிற்கும். இப்படியே 8ஆம் தேதி வரை இருக்கும். இதனால ஒரு சில நாள் மூடுபனி பொழிவை கொடுக்கும். இதன் காரணமாக இன்றைய வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, இமயமலை பகுதியிலிருந்து குளிர்காற்றை கொண்டு வந்து வங்கக்கடல் வழியாக சுழன்று எடுத்து கொண்டு வந்து தமிழ்நாட்டின் தரையேற்றுகிற இந்த தரையேறுகிற இந்த உயரழுத்த குளிர்காற்று, இரு காற்று இணைவு. என்ன இரு காற்று இணைவு இதுல இருக்கு? குளிர்காற்றும் உயரழுத்த குளிர்காற்றும் ரெண்டும் குளிரும் குளிரும் இணைந்தால் அது மூடுபனி பொழிவு என்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். மூடுபனி பொழிவை தற்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் முதல் தென் மாவட்டங்கள் வரைக்குமே இது மூடுபனி பொழிவு தான். உள்ளேயும் ஆங்காங்கே மூடுபனி பொழிவு தான். ஆனால் பாதி மாவட்டங்கள் கிடைக்கே மூடுபனி பொழிவு தான். பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாயிலையும் மூடுபனி இருந்திருக்கும். அப்பாச்சி கவுண்டர் மதியும் மூடுபனி இருந்திருக்கும். ஆனால் பரவலாக மூடுபனி இல்லைன்னா கூட குளிர் வானிலை தமிழ்நாட்டிலே இந்த அதிகாலை நேரத்தில் நிலவும். கடலோர மாவட்டங்கள், பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளே எல்லாம் கடும் மூடுபனி பொழிவு. வாகனங்கள் முகப்பு விளக்கை போட்டுக்கொண்டு செல்லும் அளவிற்கு மூடுபனி, அருகில் இருப்பவர்கள் தெரியாத அளவிற்கு மூடுபனி பொழிவு காணப்படுகிறது. இதை நாளையில இன்றைய செய்தித்தாள்களிலும் அது உங்களுடைய செய்தி ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் அறிவீர்கள். ஒட்டுமொத்த தமிழ்நாடு இன்றைக்கு மூடுபனி தான். உள்ளே சில இடங்கள்ல மூடுபனி இல்லாமல் குளிர்பனி நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி அப்பாச்சி கவுண்டர்பதி, அதாவது பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில மூடுபனி, டெல்டா மற்றும் வடகடலோரம் மற்றும் உள்ளே திருச்சி வரைக்கும் மூடுபனி தான். தெற்கேயும் ராமநாதபுரம் வரைக்கும் மூடுபனி தான். இந்த நிலை, இந்த மூடுபனி காலை 9 மணி வரைக்கும் கூட சில இடங்கள்ல நீடிக்கும். கடலோரம் கூட கொஞ்சம் 8 மணி வரை தான் நீடிக்கும். உள்ளே கூட ஒரு 8 மணி வரைக்கும் தான் நீடிக்கும். ஆனால் உள்ளே கொஞ்சம் அந்த தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சில பகுதிகளில் 9 மணி வரை மூடுபனி நீடித்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நாளை இந்த மூடுபனி இருக்காது. நாளை மூடுபனி இருக்கும், இந்த அளவுக்கு அடர்பனி இருக்காது, கொஞ்சம் குறைந்திருக்கும். அப்போ ஏன்னா கொஞ்சம் விலகி நிற்கும். அதோட தீவிரத்தின் காரணமா, தீவிரமடைந்து மத்திய வங்க கடற்பகுதிக்கு வரப்போகிற காரணத்தினால மூடுபனி விலகி பனி, அதாவது உயரடுத்த விலகி இருக்கும், பனிப்பொழிவு இருக்கும். இந்த அளவு அடர் மூடுபனி பொழிவு இருக்காது. வெயிலை பொறுத்த வரைக்கும் என்றைக்கெல்லாம் உயரழுத்தம் தமிழ்நாட்டு கரைக்கு அருகிலே வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் உயரழுத்த காற்று உள்ளே நுழைகிறதோ அன்றைக்கெல்லாம் இரவு நேரத்துல பனிப்பொழிவும் குளிர் வானிலையும், அதிகாலை நேரத்துல குளிர் வானிலையும், பகல் நேரத்துல வெயிலையும் கொடுக்கும். இப்பொழுது இன்றைய காற்றை பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு திசை நோக்கி காற்று பயணிக்கும். அதாவது டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று வேலூர் போகும். கடலூரில் நுழையக்கூடிய காற்று திருப்பதி, வேலூர், திருத்தணி பகுதியை நோக்கி போகும். ராமநாதபுரத்தில் நுழைவது கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும். இப்படி தென்கிழக்கிலிருந்து வடமேற்காக பயணிக்கும் என்பதனால வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து பயணிக்கக்கூடிய காற்று ஈரோடு போகும் காற்றை விட அது கர்நாடக எல்லையோரத்திற்கும் ஆந்திர எல்லையோரத்திற்கும் போகக்கூடிய காற்று கொஞ்சம் வெப்பம் அதிகரிக்கும். இதுல ஆந்திர எல்லையோரம் இன்றைக்கு திருப்பதி நேற்றைக்கு 100 டிகிரியை தொட்டிருக்கிறது, நெருங்கி இருக்கிறது. இன்றைக்கு 101 தொடலாம், நாளை 102 தொடலாம். வேலூர், திருத்தணி, ஆந்திர எல்லையோர பகுதிகள் 101, 102 தொடலாம். இந்த 6ஆம் தேதி 7ஆம் தேதி, 6ஆம் தேதி 7ஆம் தேதி 2 நாளும் 101, 102 வேலூர் போகலாம். ஆனால் இப்படியே வெப்பம் இப்பயே இப்படி இருக்கே, ஏப்ரல் மேல இன்னும் அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் மனதை போட்டு பிசைந்து கொள்ள வேண்டாம். கடுமையாக உயர்ந்து விடுமோ என்று அச்சம் கொள்ள வேண்டாம். இந்த அதிகப்படியான வெப்பம் என்பது
வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் தான். நம்ம இது நீண்ட கால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம். மார்ச் முதல் வாரத்துல வெப்பம் அதிகரிக்கும், மார்ச் 2வது 3வது வாரத்துல தாழ்வு சுழற்சி வரை இருக்கிறது, மழை வானிலை இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறோம். அதன் அடிப்படையில் கேரளா கர்நாடகாவிற்கு உறுதியான மழை உண்டு. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வாய்ப்பு அதிகம். மேற்கு தொடர்ச்சி மலையில் தென் மாவட்ட பகுதிகளுக்கு, தென் மாவட்ட மேற்கு பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது 8ஆம் தேதிக்கு மேல. சரியா சொல்ல போனா 10ஆம் தேதியிலிருந்து சொல்லலாம். இன்றைக்கு நாளைக்கெல்லாம் கேரளாவில் மழை இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் குளிரும், நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை காலை நேரத்தில் குளிரும். படிப்படியாக கடலோரம் நுழையக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த ஆவி, நீராவி மேலெழுந்த பிறகு வறண்ட காற்றாக மேற்கு நோக்கியும் வடமேற்கு நோக்கியும் பயணிக்கும் பொழுது 2 நாள் வேலூருக்கு அதிக வெப்பத்தையும், அதை விட குறைவாகத்தான் ஈரோடுக்கும் கரூருக்கு இருக்கும். அங்க 102ன்னா இங்க 90 இருக்கும், 99 இருக்கும் ஃபாரன்ஹீட்ல. புரியுதுங்களா? 2 நாள் கழிச்சு 8ஆம் தேதி மீண்டும் ஈரோடுக்கு வெப்பம் உயரும். 2 நாள் தான் வேலூருக்கு, அப்புறம் 2 நாள் கழித்து ஈரோடுக்கும் கரூருக்கும் மீண்டும் வெப்பம் உயரும். 8ஆம் தேதி வரையில இந்த வெப்பம் 9ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா 9ஆம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் தனியும். 100 டிகிரி, அதாவது 38 டிகிரி செல்சியஸ், அதாவது 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை அடைந்திருக்கக்கூடிய வெப்பம் வரக்கூடிய நாட்கள்ல 39ஆக போகும். 39 என்பது 102. அது வேலூர்ல நாம சொல்லியிருக்கிறோம், வேற எங்கேயும் கிடையாது. கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் 35 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அதாவது 95 டிகிரி ஃபாரன்ஹீட் தான். அதிகபட்ச வெப்பநிலை 95 தான் இருக்கும். சில இடங்கள்ல திருச்சி, தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் 96.8, அதாவது 36 டிகிரி செல்சியஸ் போகலாம். மதுரையில கூட 35, 36 தான் இருக்கும். அதிகபட்ச வெப்பம் இன்றைக்கும் நாளைக்கும், இன்றைக்கு 100, நாளைக்கு 101, அடுத்த நாள் 102 வேலூருக்கு. ஈரோடு கரூருக்கு 101 போகலாம், 101 போக வாய்ப்பில்லை. 100, 100 கீழே இருக்கும் அதிகபட்ச வெப்பம். எப்போ? நாளைக்கு, நாளை மறுநாளும். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு வெப்பம் குறைய தொடங்கினோம். ஈரோடெல்லாம் 100, 101 நெருங்கியது என்ன ஆகும்னா 9ஆம் தேதிக்கு பிறகு திடீரென்று 35 டிகிரியாக குறைந்து விடும். 10ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும், மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் 20 நாளுக்கு வெப்பம் தணிந்திருக்கும். 20 நாளுக்கு 100 தாண்டாது. மார்ச் 10லிருந்து மார்ச் 30 வரைக்கும் 20 நாட்களுக்கு 100 தாண்டாது. பெரும்பாலான நாட்கள் ஈரோட்டில் 95 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது 35ஆக இருக்கும். அதுலேயும் சில நாள் 33 டிகிரி செல்சியஸ், அதாவது 92, 91 ஃபாரன்ஹீட் தான் இருக்கும் அதிகபட்ச வெப்பமே. கடலோரத்திலையும் 91, 90 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் இருக்கும். பகல்லையே உச்சபட்ச வெப்பமே சில இடங்கள்லாம் 30, பரவலாக சராசரியை பார்த்தீங்கன்னா 33 டிகிரி செல்சியஸுக்கு மேல உயராது. கிட்டத்தட்ட 90 டிகிரி ஃபாரன்ஹீட்ல தான் இருக்கும் 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஆக ஒரு 20 நாட்களுக்கு வெப்பம் தனியே இருக்கிறது. இரவு நேரத்துல குளிர் குறைந்து கொஞ்சம் இருக்கும், ஆனால் புழுக்க வானிலை நில வாய்ப்பு இருக்கு. அதாவது வெப்பம் சூடு இல்லாமல், அனல் இல்லாமல், வேர்வையை கொடுக்கக்கூடிய ஒரு வானிலையை வரக்கூடிய 20ஆம் தேதி வரை, 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை கொடுக்க இருக்கிறது. இந்த வானிலை எதற்காக ஏற்படுகிறது என்றால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சி வர இருக்கிறது. ஆக வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த 2 காற்று சுழற்சிகள் 8லிருந்து 15க்குள் ஒன்றும், 15லிருந்து 20க்குள் ஒன்றும், 20க்கு மேல் மாத இறுதிக்குள் ஒன்றும் 3 காற்று சுழற்சிகள் தாழ்வு பகுதிகளாக மாறவும் வாய்ப்பு இருக்கு. அது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் பயணிப்பதற்கு அதிக வாய்ப்பு. சற்று நெருங்கி சற்று வடக்கே முன்னேறி விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. இப்பொழுதுதான் ஒரு காற்று சுழற்சி சுமத்ரா தீவு மற்றும் தென்கிழக்கு தெற்கு மத்திய வங்கக்கடலை அடைந்திருக்கிறது. அதற்கு அடுத்து 2 காற்று சுழற்சிகள் பின்னாடியே வந்து கொண்டிருப்பதை நீங்கள் படத்திலே காணலாம். ஆகவே அடுத்தடுத்த சுழற்சிகள் 10ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதிக்குள் வர இருக்கிறது. இது கிழக்கு காற்றை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏற்றும். வடக்கிலிருந்து வந்தால்தான் மூடுபனி, வடகிழக்கிலிருந்து வந்தால் குளிர் பனியும் மேகமூட்ட வானிலையும் இருக்கும். கிழக்கிலிருந்து வந்தால் வெப்பத்தை தணிக்கும், மேகமூட்டத்தை ஏற்படுத்தும், தூறல் மழை பொழிவிற்கு சாதகம் ஏற்படுத்தும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மழை வானிலை இருக்கு. ஆனா இந்த தேதியில
இந்த ஊர்ல மழை பெய்யுங்கிறது இப்பொழுதைக்கு சொல்ல முடியாது. ஆனால் வெப்பம் குறையும், மேகமூட்ட வானிலை ஏற்படும். 10ஆம் தேதிக்கு அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் மழை வானிலை உறுதி செய்யப்படுகிறது. தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிக்கும் கிட்டத்தட்ட வாய்ப்பை உறுதி செய்யலாம். ஆங்காங்கே தான் நாள் முழுவதும் எல்லோருக்கும் பரவலாக பெய்யக்கூடிய மழைக்காலம் போன்று பெய்யக்கூடிய மழை அல்ல. ஆனால் நிகழ்வோட நகர்வு, நிகழ்வோட முன்னேற்றம், அப்பொழுது முன்னேறும் பொழுது எங்கே இருகாற்று இணைவு ஏற்படும், இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் உறுதி, இப்பொழுது இருக்கும் பனிப்பொழிவு, இரவு நேர அதிகாலை நேர பனிப்பொழிவு, மதிய நேர வெப்ப உயர்வு வரக்கூடிய 8ஆம் தேதி வரைக்கும் தான். வெப்ப உயர்வு என்பது வெப்ப குறைவாக மாறிவிடும் 10ஆம் தேதிக்கு அப்புறம். அதனால குறைந்து குளிராது. 100 டிகிரியை தாண்டுவது, 100 டிகிரி நெருங்குவது 100 டிகிரிக்கு கீழே குறைந்து 93 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டாவே மாறிடும். பெரும்பாலும் இடங்கள்ல 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டா இருக்கும் கடலோரம் எல்லாம். அந்த அளவிற்கு வெப்பம் குறைந்து இருக்கும். கிழக்கு காற்று நுழைய போகிறது 20 நாட்களுக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிழக்கு காற்று என்றால் தாழ்வு சுழற்சியிலிருந்து உள்ளே அனுப்பக்கூடிய தென்சீன கடற்பகுதி வழியாக பசிபிக் பெருங்கடல் காற்று. அது வடக்கு பசிபிக் பெருங்கடல் காற்றாக வந்தால் அது குளிரை கொடுக்கும். வடதுருவம் காற்றும் வந்து அதில் இணைந்து வரும் என்பதனால கொஞ்சம் வரக்கூடிய வழித்தடத்திலேயே கடலிலேயே மழைப்பொழிவு ஏற்படுத்துவதற்கும் சாதகம் இருக்கு. ஆகவே கடலிலேயே மழைப்பொழிவு பொழிந்தால் வறண்ட காற்றாக நுழையும். கடலில் மழைப்பொழிவு கொடுக்காமல் தெற்கு காற்றையும் எடுத்துக்கொண்டு ஏறினால் மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மழைப்பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அளவிலே உறுதிப்படுத்துவது தாமதம் ஏற்படுகிறது என்றாலும் மழை, தூறல், சாரல் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு சில நாட்கள் ஆங்காங்கே லேசான மழை, மிதமான மழை எல்லாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மழையை எதிர்நோக்கி எந்த பணியும் செய்யாதீர். அறுவடை விவசாயிகளுக்கான முன்னெச்சரிக்கையாக இது எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்காக மழை கொட்டி தீர்த்துவிடும், அறுவடை பாதித்துவிடும் என்று அறுவடையை பச்சையாக செய்ய நான் எந்த அறிக்கையும் நான் வழங்கவில்லை. முதிர்ந்த நெல் தானியங்கள் என்று சொல்வதற்கு கூட அச்சப்படுகிறது. வார்த்தையை உறக்க அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்கு கூட அச்சப்படுகிறது. ஒரு சில புரியாத வானிலை குறித்த அறிவியல் அறியாத புரியாத மனிதர்களினால் பெருந்தொல்லை ஏற்படுத்திக் கொள்கிறேன். பெருந்தொல்லை ஏற்படுகிறது. இதை ஊர் வாரியாக வேண்டால் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். ஆகவே அப்படி ஊர் பெயருக்கு அசிங்கப்படுத்தும் வகையில பல தொல்லைகளும் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நான் உறுதிபட நாட்கள் நெருங்கியதும் தெரிவிக்கிறேன். ஆனால் இப்பொழுதைக்கு நிகழ்வு இருக்கிறது. வெப்பம் இப்பொழுது உயர்ந்தாலும், பனிப்பொழிவு உயர்ந்திருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் இது. இரவு நேர பனிப்பொழிவு, அதிகாலை பனிப்பொழிவு, குளிர் வானிலை இருக்கும். பொழுது விடிந்தும் சூரியன் வந்ததும் அது வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுந்து உள்ளே போய் அனலை கொடுக்கும். வரக்கூடிய நாட்கள்ல வேலூருக்கும் 2 நாள், பிறகு ஈரோடுக்கும் மாறிவிடும். பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாடு எல்லா மாவட்டங்களுக்குமே கொஞ்சம் வழக்கத்துக்கு சராசரியை விட குறைவான வெப்பம் நிலவும் என்பது மட்டும் உறுதிப்படுத்த முடியும். மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளாவிற்கும் மழை வானிலை இருக்கிறது. இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டிற்கும் தூறல், சாரல் மற்றும் வெப்பம் தணிவு, மேகமூட்டம் எல்லாமே மாறிவிடும். 10ஆம் தேதிக்கு பிறகு அது மழை பரவலாக எல்லோருக்கும் கொடுக்காது. ஆங்காங்கே கொடுக்கும் பொழுது எங்கே இருக்கும் என்பதை நாட்கள் நெருங்கும் பொழுது சொல்கிறேன். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.